ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம நித்தில் சாமிநாதன் டைரக்ஷனில் நம்ம விஜய் சேதுபதி, அடுத்து நம்ம அனுராக் காய்சப், அடுத்து நம்ம நட்டி இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சு இன்னைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கிற மகாராஜா படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியேவும் இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம விஜய் சேதுபதியோடைய 50வது படம் இந்த மகாராஜா. அதனாலவே இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியிலுமே இந்த படத்துக்கு நல்ல ஒரு ரிப்போர்ட் இருக்கு. ரீசெண்டாக அந்த படத்துக்கு இப்போ ஷோவுமே போட்டிருந்தாங்க. அங்கே இந்த படத்தை பார்த்தவங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதையுமே நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம். இன்னைக்கு இந்த மகாராஜா படத்தை எல்லாருமே பார்க்குற மாதிரி வேர்ல்டு வைடு தேட்டரிக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் சலூன் கடை வச்சிருக்கிற நம்ம விஜய் சேதுபதி அவருடைய வீட்டில் லட்சுமி வந்து காணாம போயிருது. அந்த லட்சுமின்றது யாரு, அவர் வீட்டில் என்ன நடந்தது அப்படின்றத அந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய கதையே இது கிடையாது. படத்தில் வேற ஒன்று இருக்கும், அதை நான் ரிவீல் பண்ண விரும்பல. படத்துடைய கதையே வேற, அதை நீங்கள் தேட்டரில் போய் பாருங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் எதுவும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் படத்தை வந்து கொண்டு போயிருப்பாங்க. படம் பார்க்குற ஆடியன்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க அங்கங்கே கேள்விக்குறியாக தான் வந்து நிற்கும். அதாச்சும் இவனுக்கு எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, ஃபேமிலி குழந்தைங்கன்னு சந்தோஷமாக தானே இருக்கான், அவன் எதுக்கு அந்த மாதிரி பண்ணுறான், இவன் எதுக்கு அவன்கிட்ட போய் அடி வாங்கிட்டு வர்றான், இவன் எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறான், இந்த போலீஸ் நல்ல போலீஸா கெட்ட போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் மார்க் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க நம்ம மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படி கொஸ்டின் மார்க்கோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை மூவ் பண்ணி கொண்டு போயிருந்தாலும் எந்த இடத்துலையுமே நமக்கு போர் அடிக்கவே இல்லை. அதையுமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போயிருந்தாங்க. அடுத்து என்னதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. அப்படி நம்ம செகண்ட் ஹாஃபை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு வந்த கொஸ்டின் மார்க்குக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணுற விதமாக எடுத்து வச்சிருப்பாங்க. அதாச்சும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேள்விக்குறி அப்படின்னா செகண்ட் ஹாஃப் அதுக்கான பதிலாக வந்து இருக்கு. அந்த மாதிரி தான் அந்த படத்துடைய கதையை வந்து அவங்க மேக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை பொறுத்தளவுக்கு நம்ம நிறைய படங்களில் பார்த்து பழக்கப்பட்ட ஒரு சாதாரண ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். அரைச்சமாவே போட்டு அரைச்சு நம்மளை போட்டு அறுக்காம இப்போ இருக்கிற மாடர்ன் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கதையில் கொஞ்சம் படிட்டிஞ்சரிங்கெல்லாம் பார்த்து ஒரு சாதாரண ரிவெஞ்ச் ஸ்டோரியை ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் படமாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் குறிப்பாக எல்லா கேரக்டருக்குமே இந்த படத்தில் நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம விஜய் சேதுபதி மட்டும் இல்லாமல் நம்ம அனுராக் காய்சப் அவராக இருக்கட்டும், அடுத்து நம்ம நட்டி, அது மட்டும் இல்லாமல் இவங்களை சுற்றி வரக்கூடிய எல்லா கேரக்டருக்குமே இந்த படத்துல நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. இமைக்கா நொடிகள் படத்துக்கு அப்புறமா இந்த படத்துல நம்ம அனுராக் காய்சப் படம் ஃபுல்லா வந்துகிட்டு இருந்தாரு. இடையில லியோ படத்துல வந்திருந்தாரு. ஆனா வந்த ஒரு நிமிஷத்துலேயே அவரை பேக்கப் பண்ணி அமிச்சிட்டாங்க. அவருடைய கேரக்டருமே இந்த படத்துல கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. இந்த பக்கம் ஒரு மாதிரி, அந்த பக்கம் வேற ஒரு மாதிரி இருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்துல ஹீரோயினுமே இருக்காங்க. ஸ்கூல் போர்ஷன்ல அங்கங்க அப்படியே வந்துட்டு அதே ஸ்கூல் போர்ஷன்ல அங்கங்க அப்படியே போயிருவாங்க. மற்றபடி கதைக்குள்ள வந்துட்டு நான் விஜய் சேதுபதிக்கு ஹெல்ப் பண்ண போறேன், அவருக்கு நான் வந்து பேரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சாங்கை போட்டு அறுக்காம விட்டுட்டாங்க. அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா படத்துடைய சஸ்பென்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதான் நான் இப்போ சொன்ன மாதிரி படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க வச்ச டாட் எல்லாத்தையுமே செகண்ட் ஹாஃப்ல அதை ஜாயின் பண்ணி ஒரு கதையாக கொண்டு வந்திருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நல்லா பிரில்லியண்டா பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் படத்துடைய செகண்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க ஒரே கொஸ்டின் மார்க்காக வரதால அப்படி இருந்துச்சான்னு சொல்லிட்டு தெரியல. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருந்தது. இதில் முக்கியமாக ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு சஸ்பென்ஸை வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. நம்ம யாருமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் இந்த ஒரு கேரக்டர் தான் அந்த வேலையை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லா படத்துலையுமே அந்த கேரக்டரை வந்து காமெடினா தான் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துலையுமே அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் திடீர்னு அந்த கேரக்டரை வேற மாதிரி ரிவீல் பண்ணவும் நமக்கே அது ஆச்சரியமா இருந்தது. அதே சீன்ல நம்ம நட்டி வேற மாதிரி ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அந்த சீனுக்கு முன்னாடி அவரை வேற மாதிரி நம்ம மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். ஆனால் அந்த சீனுக்கு அப்புறமா ஒரே செகண்ட்ல நம்ம மைண்டை வந்து மாத்திருவாரு. அந்த அளவுக்கு பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. இந்த படத்துல சின்ன ஒரு குறை என்னன்னா, இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸை கிளைமேக்ஸ்ல தான் ரிவீல் பண்ணுவாங்க. ஆனால் அதை அவங்க ரிவீல் பண்றதுக்கு முன்னாடியவும் அதை வந்து நம்ம ஈஸியா கெஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று வரும். இந்த மாதிரி தொடர்ந்து சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் படம் பார்க்குறவங்க அந்த ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷனை பார்க்கும் போதே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இதுதான் அது அப்படின்ற மாதிரி. படத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன சஸ்பென்ஸை நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாலுமே இந்த ஒரு பெரிய சஸ்பென்ஸை ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கு. படத்துடைய கிளைமேக்ஸ்க்கு அடுத்து அந்த ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷனை வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு சஸ்பென்ஸ் இந்த படத்தில் வந்து நல்லாவே ஒர்க் ஆகிருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பெரிய சஸ்பென்ஸை தான் அந்த படத்தில் வந்து வச்சிருப்பாங்க. மற்றபடி நார்மல் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அதை வந்து கெஸ் பண்ண முடியாது. படத்தில் ரிவீல் பண்ணும்போது தான் அது உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் வைலன்ஸ் சீக்வன்ஸ்லாம் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட அந்த படத்தை போய் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓவராலாக அந்த மகாராஜா நம்ம விஜய் சேதுபதிக்கு ஒரு மிகப்பெரிய கம்பாக்காக அமைஞ்சிருக்கு. அவர் நடித்து வெளிவந்த பெரும்பாலான படங்கள் தேட்டரில் ரிலீஸ் ஆகி பயங்கரமாக ஃப்ளாப்பு. ஒரு சில படங்கள் மட்டும்தான் ஹிட் ஆயிருக்கு. அதுவும் இவருக்கு இது 50வது படம் சொல்லவா வேணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அப்படிலாம் இல்லாமல் நம்ம விஜய் சேதுபதி அவருடைய கெரியர்லேயும் அவருக்கு ரொம்பவுமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படமாக அந்த மகாராஜா படம் வந்து அமைஞ்சிருக்கு. படத்துடைய கேமரா ஒர்க், சினிமோட்டோகிராஃபி, டெக்னிக்கல் ஒர்க் எல்லாமே பெர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. படத்தில் பிஜிஎம் தான் இல்லாத மாதிரி இருந்தது. அதையுமே நல்லா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா படம் இன்னுமுமே நல்லா வந்திருக்கும். மற்றபடி நல்ல ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் படமாக அந்த மகாராஜா படம் வந்து இன்னைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணாமல் அந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்க. நான் இந்த படத்துக்கு அவுட் ஆஃப் 5க்கு 3.7 கொடுக்குறேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தா எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.